வணக்கம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஐயா நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தானா இருக்கேன், எனக்கு நோய் கிடையாது, நொடி கிடையாது, எதுவுமே கிடையாது, என் உயிர் என் வசம் எல்லாம் நல்லா சொல்கிறீங்க. எங்களுக்கு என்ன தான் அப்படி நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுறீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் தேவையில்லைன்னு. இப்போ நீங்கள் பயிலரங்க ஏற்காடு வாரீங்க அல்லது வேறு ஊர்களுக்கு வாரீங்க, நாங்கள் போகிற இடத்துக்கு வாரீங்கன்னா அங்கே அதைத்தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அது கொஞ்சம் பேர் வர்றவங்களுக்கு மட்டும் தெரியுது. இப்போ நீங்கள் உலகம் பூரா கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சூட்சுமத்தை சொல்லணும். நீங்கள் விரும்புகிறீங்க, விரும்பலை, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஐயா காலையில் எண்ணெய் கொப்பளித்து முடித்த உடனே நல்ல தேன் ஒரு சொட்டு வாயில் விட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருவேன். முதல்ல அதான். அப்புறம் அந்த இஞ்சி சாறு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை 3 கலந்துருக்கும். தேன் சுவைக்காக, ஆப்பிள் வினிகர் கெடாமல் இருக்கிறதுக்காக. இதை ஆயுள் 100ன்னு நாங்களே தயார் பண்ணுறோம். சஞ்சீவினி ஜீவித பானம்னு மூலிகை சித்தர் தயார் பண்ணி கொடுக்குறாரு. இன்னும் பல வகையில் அந்த பானங்களை தயார் பண்ணி ஃபாலோவர்ஸே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் அதை ஒரு ஸ்பூன் எடுத்து 1/2 டம்ளர் வெதுன்ற வெந்நீரில் கலக்கி குடிச்சிருவேன். ஆச்சா, காலை உணவு இயற்கை உணவு தான் சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ், ஜூஸி ஃப்ரூட்ஸ். அப்படி இல்லைன்னா கஞ்சி குடிப்போம். அதுவும் கம்மங்கஞ்சி, கேழ்வரை கஞ்சி. அதுவும் கட்டியாக குடிக்கிறதில்ல, தண்ணியாக தான் கொஞ்சம் மோரில் கலந்துக்கிட்டு அப்படி குடிச்சிக்கலாம். அப்புறம் பதநீர், அந்த மாதிரி இயற்கை பானங்கள் குடிக்கலாம். எப்பயுமே காலையில் பழ உணவு அல்லது இந்த மாதிரி இயற்கையாக தயாரிக்கப்பட்ட கஞ்சி பானங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பழம்னா பழம் சாப்பிட்டு பானம் குடிக்கணும், ஒரு கஞ்சி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 ஹவராவது இடைவெளி இருக்கணும். அந்த மாதிரி குடிச்சுக்குவோம். காலையில் எண்ணெயில் பொரித்தது, சமைச்சது, தாளித்தது தொடவே மாட்டோம். அது ரொம்ப முக்கியமானது. அது காலையில் அதை கொடுக்கக்கூடாது. அதாவது ஆக்சிஜன் ரிச்சாக இருக்க பொருள்களை பழங்களில் ஆக்சிஜன் லைவாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். அதை தோசை வறுவல் நல்லா ரோஸ்ட்டு போட்டிங்கன்னா கருன்னு ஆயிரும், கார்பன் உண்டாயிரும், ஆக்சிஜன் கிடையாது. நீ முருகல் தோசையை சாப்பிட்டேன்னா எவ்வளோக்களோ முருகலாக சாப்பிட்றேன், அவ்வளோக்களோ கார்பனை சாப்பிட்றேன். ஆனால் உனக்கு வேண்டியது காலையில் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எதில் இருக்குது? லைவாக இருக்க பொருள்களில் தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி உணவு முறை இருக்கும். மதியம் இயல்பான உணவு தான், அது வயசை பொறுத்து சாத்வீக உணவை சாப்பிட்ணும். சாத்வீக உணவுன்னா காரஞ்சாரத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொஞ்சம் நல்ல வத்த குழம்பு, நல்ல ஒரு மசாலா போட்ட குழம்பு சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டமே அதை செரிமானம் பண்ணுறதுக்குரிய தன்மையை இழந்துடும். நல்ல 6 சுவையும் நம்ம ஒழுங்காக கொடுத்தாகணும். மதிய உணவு ஓகே. இரவு மறுபடியும் அந்த கஞ்சி அல்லது ஒரு பழ உணவு அந்த மாதிரி வச்சுட்டு முடிச்சிடணும். தவறாமல் இரவில் திரிபலா சாப்பிடணும். விளங்குதா? இந்த திரிபலா அப்படின்றது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காயின்னு 3 காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு பொருள். அது நம்ம அதே மாதிரி 1/2 டம்ளர் வெந்நீரில் வைத்து குடிச்சிக்கலாம். அது திரிபலா அமுதம். அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். காலையில் வள்ளலாருடைய கற்பம், நீங்கள் இஞ்சி சாறு குடித்த பிறகு ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே வள்ளலார் கற்பம் அப்படின்னு சொல்லி வல்லாரை, புளியாரை, அப்புறம் முசுமுசுக்க, தூதுவளை, இந்த மாதிரி ஒரு 5-6 மூலிகைகள் கல்ப மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மூலிகைகளை நம்ம வாங்கி அதை பச்சையாக சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சித்த வைத்தியர்கள் எங்கள் வைத்தியர்கள் அந்த 5-6 மூலிகைகளையும் வச்சு வள்ளலார் கற்பம்னு அந்த பொடி தயார் பண்ணுறாங்க. அந்த பொடியை ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு தேனில் குழப்பி காலையில் சாப்பிட்டுக்கலாம். அல்லது ஒரு 1/2 டம்ளர் வெந்நீரில் கலந்து அதை குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இது போக கல்ப மருந்துகள்னு சாப்பிட்டா தான். இப்போ வள்ளலாரே அற்பெருஞ்சோதி அகவல் என்ன சொல்லுவார்? சிவமே முதல்ல அற்பெருஞ்சோதினே முடிப்பார். ஆரம்பிக்கிறது பூரா அற்பெருஞ்சோதி தான்.
ஆரண முடி மேல் ஆகம முடி மேல் ஆரன்றோங்கி அற்பெருஞ்சோதி இகநிலைப் பொருளாய் பரநிலைப் பொருளாய் அகமர பொருந்தி அற்பெருஞ்சோதி அப்படின்னு அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி ஆரம்பிக்கும். பின்னாடி சிவமே 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 அப்படின்னு ஒன்றுன்னா அந்த முடிகிறது மாறிக்கிட்டே வரும். அதில் ஒரு குறிப்பிட்ட வரிசைக்கு மருந்தே மருந்தே மருந்தே, இந்த மருந்தே மருந்தேன்றது பூரா இந்த குளிகைகளை பற்றி தான் பேசுகிறார், கல்ப மருந்துகளை பற்றி. வெறும் உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு தேகத்தை அப்படி பத்திரம் வச்சுருக்க முடியாது. அந்த கல்ப மருந்துகளை ஈசன் அப்பப்போ புது புது சித்தர்கள் புது புது மக்கள்கிட்ட அதை தயாரிக்கிற அறிவை கொடுப்பார். இப்போ மூலிகை சித்தர்கிட்ட அந்த அறிவை கொடுத்துருக்காரு. சென்னையில் குணான்னு ஒரு தம்பி இருக்கார், அவர் தலையில் அந்த அதை இறக்கி வச்சுருக்காரு. இந்த குணா இன்னொரு தம்பி பேர் ஏசுநாதர். அவர் ஏசுநாதன் மாதிரி இருப்பார். தோற்றம் அப்படி இருக்காது, ஆனால் அவருடைய குணம் அப்படி இருக்கும். விளங்குதா? ரொம்ப இன்னசென்ட்டாக மக்களுக்கு நல்லா சேவை செய்யணும். இந்த குணம் அந்த அறிவு அவர்கிட்ட தான் இருக்குது. நான் அவர்கிட்ட தான் சொல்லி அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். இது மாதிரி ஒன்றொன்றையும் ஒரு இடத்துல ஈசன் கொடுத்து வச்சுருக்காரு. அந்த கல்ப உணவுகள் அது மாதிரி முப்பு நிறைய பேர் தயார் பண்ணுறாங்க. அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஐயா பொறுமையாக நானே பயன்படுத்தி பார்த்து சோதனை எளியாக இருந்து அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்து ஓகேன்றது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நாம் பயன்படுத்தினாலும் நம்ம இளமையாக முப்புனா மூப்பை வெல்வது முப்பு, இளமையாக நல்லா அழகாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் தேகத்தை. அதனால் நிறைவாக ஐயா சொல்ல விரும்புகிறது, காலையில் இஞ்சிச்சாறு விளங்குதா, அப்புறம் வள்ளலாருடைய கல்பம், வள்ளலார் கற்பம் அப்படின்ற அந்த பொடி ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் குடிச்சிடணும். இஞ்சிச்சாரை ஒரு ஸ்பூன் அரை டம்ளர் வெந்நீரில் போட்டு குடிச்சிக்கணும். காலை உணவு பழங்களாக இருக்கணும், அல்லது நீர்க்காய்கள் தாளிக்கக்கூடாது. நீர்க்காய்கள் நல்லா வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் கடைசியாக ஒரு கலந்துக்கிட்டு லேசாக மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்க ராவாக தான் தெரியணும். எதுவுமே உப்புத்தூளோ மிளகுத்தூளோ அல்லது தேங்காயோ நிறையா தெரியக்கூடாது. அது லைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். சுவைக்காக அதை சாப்பிட்லாம். கஞ்சி குடிக்கலாம். பதநீர் இந்த மாதிரி இயற்கை நீர்களை பழச்சாறு அதெல்லாம் சாப்பிட்லாம். வாட்டர் மெலான் ஜூஸு இது மாதிரி பல்வேறு பழச்சாறுகளை குடிக்கலாம். இதெல்லாம் காலை உணவாக இருக்கணும். காலையில் ஒரு நாளும் சமையல் செய்த உணவை தவிர்த்துடணும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம், பூரி, பொங்கல் இதெல்லாம் இந்த எண்ணெய் கலந்தது தாளித்ததெல்லாம் காலையிலே கொடுக்கக்கூடாது. மதியம் நீங்கள் குழம்புல இருக்கீங்க, ரசம் அது இது பொரியல் அவியல் வறுவல் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரவு ஆகும்போது அதே மாதிரி உணவில் முதல்ல பழம் அல்லது நீர்க்காய்கள், முடிஞ்சால் கஞ்சி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். படுக்க போகும்போது திரிபல அமுதம் ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் ஒரு அரை ஸ்பூன் அந்த இதை போட்டு அழிக்கணும். உள்ள அந்த கல்ப உணவுகள் போச்சுன்னா தேகத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கிடையில் அந்த யோக பயிற்சிகள், வாசி யோகம் கற்றுக்கிட்டிங்கன்னா வாசி யோக பயிற்சி செய்யணும். தட்டு வர்ம பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த வர்ம பயிற்சிகளை நேரம் கிடைக்கும்போது செய்யணும். அதுக்கெல்லாம் நேரங்காலம் வேண்டியில்லை. எங்கே பிஸியாக இருந்துட்டே முடியவே முடியலன்னா படுத்துருவீங்கள, படுத்த பிறகு தட்டு, படுக்கையில் படுத்துக்கிட்டே தட்டிக்க பெண்ணை ஒன்று கெட்டு போகலை. அந்த வர்மம் சொல்லி கொடுத்தோம்னா அந்த வர்மத்தை ஏதோ ஒரு நேரத்தில் செஞ்சிடணும். தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்தையும் எங்கெங்கே தட்டச்சோம்னா அந்த இடத்த 60 முறை தட்டுங்கன்னா 60 முறை தட்டிடுங்க. என்ன இந்த நொண்டி தோப்பு கரணம் அந்த சுற்றி கிருகிருன்னு சுற்றி வரக்கூடிய அந்த இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வெளியில் செய்ய வேண்டியிருக்கும். வெட்ட வெளியில் உங்கள் மொட்டை மாடியில் அது மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். இந்த படுத்துக்கிட்டு தட்டுறது, இதை மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே கூட செய்யலாம். வாசியும் பெட்டில் படுத்துக்கிட்டே ஊதலாம். மல்லாக்க அப்படி படுத்துட்டு கண்ணை மேலே தூக்கிட்டு நாக்கை இழுன்னு மடக்கிட்டு இது கேசரி, கண்ணை தூக்குறது சாம்பவி, அப்படியே இழுத்தீங்கன்னா வாசி போகும். ஆனால் பாவனை ஈசனை நோக்கி அந்த மூச்சு போகிறதா பாவனை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். போய் ஓம்னு போய் முட்டணும். முட்டின பிறகு அங்கேருந்து ஆவுடையார் சிவசிவா சிவசிவா சிவசிவான்ட்டு உச்சந்தலையில் இறங்கி உடம்பு பூரா அது சிவசிவான்னு பரவணும்.
ஒவ்வொரு செல்லும் சிவஜோதியாக ஜொலிக்க வேண்டும். அந்த பாவனை இருக்கணும். என் தேகத்தில் எல்லாம் சிவஜோதியாக ஜொலிக்குதுன்னு சொல்லிட்டிங்கனாலே அந்த தேகம் சுத்த தேகமாக இருந்த தேகம் பிரணவ தேகம், அந்த மந்திரத்தினால பிரணவ தேகமாக மாறும். நீங்கள் அந்த பாவனை செஞ்சு இது ஒளி அருட்பெருஞ்சோதி நிறையுது, சிவஜோதி நிறையுது, சிவஜோதி நிறையுதுன்னு வள்ளலார் அழகாக சொல்லியிருப்பார். ஜோதி 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 சுயம் அப்படின்னு. சுயஞ்சோதி இதயத்தில் பிரகாசிக்கும். ஜோதி 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 பரம், அது நெத்தியில் பரஞ்சோதி பிரகாசிக்கும். அதுதான் ஜீவஜோதி. அது மையத்தில் இருக்கும், சுற்றி அதனுடைய ஜோதி இருக்கும். இதயத்தில் மையத்தில் அந்த புள்ளி ஜோதி இருக்கும், சுற்றி அதனுடைய ஆட்டம் இருக்கும். அதான் நடராஜ தாண்டவம் இருக்கும். ஜோதி சுயம் ஜோதி பரம், ஜோதி 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 அருள். அது எங்கே இருக்கும்னா அந்த வகுடு, பெண்களுக்கு கல்யாணம் ஒன்று பொட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த வகுட்டில் தான் துரிய பள்ளம். அங்கே தான் அந்த அருள் ஜோதி என்ற சக்தி அம்சம் பிரகாசிக்கும். ஜோதி 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 சிவம்ன்றார். சிவம்ன்றது சிவஜோதி உச்சியில் இருக்கும். 4 அனுபவம் 4 ஜோதி 4 இடத்துல எப்படி வருன்றது தான் அது ஐயா வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். அதனால் அந்த பாவனையெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா தேகஞ்சாலியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் பயிலரங்கு அந்த ஏற்காட்டில் 3 நாள் பயிலரங்கு நடத்துகிறோம், மாமல்லபுரத்தில் நடத்துவோம், குற்றாலத்தில் நடத்துவோம், அங்கங்கே 1 நாள் பயிலரங்கு நடத்துவோம். வாங்க, எல்லாத்தையும் கையில் நோட்ஸாக கையில் கொடுத்துருவேன். நல்லா பொறுமையாக பார்த்து படித்து அதை ஒரு கோடி ரூபா கிடைச்சாலும் அந்த மாதிரி நோட்ஸ் கிடைக்காது. எந்த ஒரு மாஸ்டரும் எந்த ஒரு பயிற்சியாளனும் தான் நடத்த போகிற விஷயத்தை சிலபஸாக கையில் கொடுத்து உங்களுக்கு சந்தேகம் வந்தால் பிரட்டி பார்த்துக்கோன்னு சொல்ல மாட்டான். அப்படியே சஸ்பென்ஸாகவே வச்சுருப்பான். அதனால தான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னார், உங்கள் எபிசோடு ஒரு எபிசோடு கேட்டால் நாங்கள் 10 பட்டிமன்றம் பேசிடலாம், அவ்வளோ பாயிண்ட்டை ஒரே 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறீங்களேங்கய்யா அப்படின்னு. நான் சொன்னேன், இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இறைச்சி ஊற்றுனா தான் புது ஊற்று வரும், அவளுக்குதா. அதனால் நான் அனுப்பின உடனே புதுசு வந்துடும், புது கருத்துக்கள் வரும், பொத்தி வச்சுருந்தாலாம் வராது அப்படின்னு விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஆனந்தமான கல்ப தேகத்தை பெற்று எல்லாம் வல்ல எம்பெருமானை ஆனந்தமாக அடையும் நுட்பத்துடன் வெற்றியும் விடுதலையும் பெற்று வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.